ஜீவ நீரூற்றின் வாயிலாக மறுபடியும் உங்களை இந்த காலவெளியில சந்திக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் என்ற தலையங்கத்திலே உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். சங்கீதம் 27 இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். தேவன் நம்முடைய பட்சத்திலே இருக்க வேண்டுமா இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 27ஆம் அதிகாரம் சங்கீதம் 2-3 சொல்லுது நாம் விழித்திருக்க வேண்டுமா. விழித்திருப்பது என்பது ஒரு தெளிந்த புத்தி உள்ளவராய் இருக்க வேண்டும். அவருக்கு ஆயத்தப்படுத்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். அவர்ல விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். பிசாசுடைய காரியங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த 4 காரியங்களும் நாம் விழித்திருக்க வேண்டிய காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியம் நாம் அவருடைய தேவன் பட்சத்தில் இருப்பதற்கு அவருடைய அதாவது ஐக்கியத்திலே அவருடைய உறவிலே நாங்கள் ஆழமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 27:4 சொல்லுது நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே நாடுவேன். ஏனென்றால் அப்படி இருக்கும்போது 7வது வசனம் சொல்லுது நான் கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்பார், எனக்கு இறங்கி உத்தரவு கொடுப்பார். 3வது காரியம் தேவன் நம்மத்தில் இருக்க வேண்டுமா இருந்தால் அவருடைய முகத்தை தேட வேண்டும். சங்கீதம் 27:8-9 சொல்லுது என் முகத்தை தேடுங்கள், உம்முடைய சமூகத்தை நான் தேடுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி. ஏனென்றால் அவர் எங்களுக்கு போதித்து செவ்வையான பாதையிலே நடக்கும்படி செய்வார். அப்ப கர்த்தரை நாங்கள் ஆண்டவரே என் பட்சத்தில் இருக்கும்போது நாம் அவருடைய முகத்தை தேட வேண்டும். கடைசியாக நாம் கர்த்தர் நம் பட்சத்திலே இருப்பதற்கு நாம் கர்த்தருக்குள்ளே காத்திருக்க வேண்டும். அதே சங்கீதம் 27:13-14 சொல்லுது கர்த்தருக்கு காத்திரு, அவர் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு போது நம்முடைய பாடுகள் எல்லா காரியத்திலையும் ஆபத்து நாட்கள் அந்த மத்தியில தேவன் விடுதலை செய்ய அவர் உதவி செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரே நீர் என் பட்சத்திலே இருப்பீர் என்றால் நான் விழித்திருக்க ஆண்டவரே, உம்மிலே ஐக்கியப்பட, உம்முடைய முகத்தை தேட, உம்மிலே காத்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம் பட்சத்திலே இருந்து கர்த்தரே எனக்கு வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், என் ஜீவனின் பலனானவர் என்று நான் சொல்ல முடியும். இந்த கால வேளையில் அதே நம்பிக்கை, அதே உத்தரவு, அதே ஒரு பெரிய முழு உற்சாகத்தோடு அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தை உண்மையாக நம்ம வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தில் எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாமப்பா. எல்லாம் நன்மையாக நடத்தி கொடுக்கிற கர்த்தர் நீர் ஒருவராய் இருப்பதனால் உடைய தயவுள்ள கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறேனப்பா. நான் விழித்திருக்க, உம்மிலே ஐக்கியப்பட, உம்மிலே காத்திருக்க, உம்முடைய முகத்தை தேட எனக்கு கிருபை தருவீராக. இந்த அருமையான கால விளைக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.